நமஸ்காரம். ரிக்வேதத்தின் முதல் மண்டலத்தில் 54வது சூக்தத்தில் 6வது மந்திரத்தில் சாவ்ய முனிவர் இந்திரனை வேண்டி ஒரு பிரார்த்தனை செய்கிறார். இந்திரா, நீ நாரியன், யது, துர்வசன், துர்வீதி ஆகிய அரசர்களை காத்தாய். அவர்களின் எதிரியான சம்பரன் என்ற அசுரனின் 99 கோட்டைகளை உன் வஜ்ராயுதத்தால் அழித்தாய். அப்படியே எங்களுடைய அறியாமை இருளையும் நீ அழிக்க வேண்டும். இந்த வேத வரியில்தான் ஒரு பெரிய வரலாறு, நெறி கதை மறைந்து இருக்கிறது. அதுதான் நாரியன், யது, துர்வீதி, துர்வசன் ஒரு வேதக்கதை. பண்டைய காலத்தில் நாரியன், யது, துர்வீதி, துர்வசன் என்ற 4 அரசர்கள் தங்கள் நாட்டை ஆண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோருமே மிகவும் ஒழுக்கமானவர்கள், அமைதியை விரும்பியவர்கள், யாரையும் தொந்தரவு செய்யாதவர்கள். அவர்களுடைய நாடுகளில் யாகங்கள் தினமும் நடந்தது, கோவில்களில் ஹோமங்கள் நடந்தன, களஞ்சியங்கள் நிறைந்திருந்தன, வாணிபம், கலை, கல்வி எல்லாம் செழித்தது, சட்டமும் ரீதியும் இயல்பாக இருந்தது. மக்கள் பயமின்றி வாழ்ந்தார்கள். இந்த அமைதியையும் செழிப்பையும் ஒரு அசுரனுக்கு பொறுக்கவில்லை. அவன்தான் சம்பரன். அவன் பிப்ரு, குயவா, சூஷ்ணன் என்ற 3 தீய அசுரர்களுடன் சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினான். இந்த அமைதியான நாடுகளை ஒரே நேரத்தில் தாக்கிவிடலாம் என்று திட்டமிட்டார்கள். எதிர்பாராத விதமாக 4 திசைகளிலிருந்தும் அசுர படைகள் ஒரே சமயத்தில் தாக்கின. அமைதியை மட்டுமே நம்பியிருந்த 4 அரசர்களும் தயாராக இல்லை. நாம் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, யாரும் நம்மை தாக்க மாட்டார்கள் என்று நினைத்திருந்தார்கள். படைகள் பலவீனமாக இருந்தன, ஆயுதங்கள் பழையவை. அதனால் அவர்கள் நாடுகள் சீட்டுக்கட்டு போல சரிந்து விழுந்தன. நிலங்கள் பறிக்கப்பட்டன, செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. அதற்கு பிறகு 4 அரசர்களும் ஒன்று கூடி ஆலோசனை செய்தார்கள். மேலும் ரத்தம் சிந்த வேண்டாம், அமைதியிலேயே பிரச்சனையை முடிப்போம் என்று முடிவு செய்தார்கள். அசுரர்களிடம் சமாதான தூது அனுப்பினார்கள். அவர்கள் சொன்னது இதுதான்: நீங்கள் பிடித்த நிலங்களை வைத்து கொள்ளுங்கள், ஆனால் இனிமேல் விரிவடைய வேண்டாம். நீங்கள் படைகளை கலைக்க வேண்டும், நாங்களும் எங்கள் படைகளை கலைக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்கள் நாட்டை அமைதியாக ஆட்சி செய்வோம். சம்பரன் மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்டான். ஏனென்றால் அது அவனுக்கு எதுவும் இழப்பில்லாத ஒப்பந்தம். அரசர்கள் தங்கள் வாக்கை காத்தார்கள். ஒருவருக்கொருவர் தங்கள் படைகளை முழுமையாக கலைத்தார்கள். ஆயுதம் இல்லாமலேயே அமைதியாக வாழலாம் என்று நம்பினார்கள். சில முதியவர்கள் எச்சரித்தார்கள். எதிரியை முழுதாக நம்பாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அரசர்கள் அமைதியையே உயர்ந்த தர்மம் என்று நினைத்தார்கள். ஆனால் நடந்தது மக்கள் பயந்தது தான். சம்பரனும் அவன் கூட்டாளிகளும் படைகளை கலைக்கவில்லை, மாறாக படைகளை மறைவாக அதிகரித்தார்கள். பூமிக்குள் ஒளித்தார்கள். 99 வலுவான கோட்டைகள் கட்டினார்கள். புதிய ஆயுதங்களை சேர்த்தார்கள். அரசர்கள் ஏமாந்து விட்டார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஒரு நாள் திடீரென அசுர படைகள் மீண்டும் தாக்கின. எதிர்ப்பு எதுவும் இல்லை. நாடுகள் கொள்ளையடிக்கப்பட்டன. மக்கள் கதறினார்கள். அமைதி, அகிம்சை, சகோதரத்துவம் என்ற கனவுகள் எல்லாம் சிதைந்தன. அப்போது தான் 4 அரசர்களும் மிகுந்த வருத்தத்துடன் இந்திரனை நினைத்தார்கள். நாங்கள் தவறு செய்துவிட்டோம், எங்களை காப்பாற்றுங்கள் என்று உண்மையான பக்தியுடன் வேண்டினார்கள். இந்திரன் அவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டான். தேவர்களின் படையுடன் வானிலிருந்து இறங்கி வந்தான். ஒரு பயங்கர போர் நடந்தது. ஆனால் அது நீண்ட நேரம் இல்லை. இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் சம்பரனின் 99 கோட்டைகளையும் அழித்தான். அசுரர்கள் ஒழிந்தார்கள். திருடப்பட்ட நிலங்களும் செல்வங்களும் மீண்டும் அரசர்களிடம் திருப்பப்பட்டன. அரசர்கள் இந்திரனை வணங்கினார்கள். பிரிவுக்கு முன் இந்திரன் ஒரு முக்கியமான அறிவுரை சொன்னான். எதிரியை கண்ணை மூடி நம்பாதீர்கள். அமைதி என்பது வலிமை இருந்தால்தான் நிலைக்கும்.
ஆயுத சக்தி இல்லாத அமைதி ஒரு மாயை. ஒரு நாடு தன் பாதுகாப்பை எப்போதும் உறுதி செய்ய வேண்டும். அதுவே மரியாதையும் சுதந்திரமும் தரும். அந்த வார்த்தைகள் அரசர்களின் மனதில் ஆழமாக பதிந்தன. அதற்கு பிறகு அவர்கள் அந்த தவறை மீண்டும் செய்யவே இல்லை. இந்த செய்தி இன்றைக்கும் பொருந்தும். ரிக்வேதம் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறது, தர்மம் மற்றும் வலிமைதான் நிலையான அமைதி என்று. நாராயண நாராயண.